வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு ஈவினிங்கில் செஞ்சு கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். இது வந்து மஷ்ரூம் வச்சு வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. கண்டிப்பாக இந்த ஸ்டஃப்டு மஷ்ரூமை வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மஷ்ரூம் பேக்கெட் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு 1 இல்லை 2 பேக்கெட் தேவைப்படும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு 5-6 பேர் இருந்தாலும் 2 பேக்கெட் தேவைப்படும். ஒரு 2-3 பேர்னாக்கா கண்டிப்பாக ஒரு பேக்கெட் போதும். அதோட காம்பை மட்டும் உடச்சி எடுத்துருங்க. உடச்சி எடுத்துகிட்டு அதோட மேலே கப்பு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, கொடை, அதை மட்டும் என்ன பண்ணணும்னாக்கா மேலே தோல் மாதிரி இருக்குங்க, அதை உரிக்கணும். ஃபஸ்ட்டு காம்பெல்லாம் உள்ளேருந்து க்ளீனாக எடுத்துருங்க. எதுக்காக காம்பு எடுக்க சொல்கிறேன்னா, அது உள்ளே தான் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா குடமிளகாவும் இப்போ காம்பு உடைக்கிறோம் இல்லைங்களா, அந்த காம்பு வீணாகாது. அந்த காம்பையும் நம்ம பொடியாக கட் பண்ணி வதக்கி அது உள்ளே வைக்க போகிறோம். வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கி வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த கொடையை மட்டும் எடுத்து இங்கே பாருங்கள், இது மேலே இருக்க தோலெல்லாம் உரிச்சிருங்க. ஒன்று ஒன்றா எடுத்து உரிங்க. அப்போ தான் அதுக்கு மேலே அழுக்கெல்லாம் போகும். ஏன்னா ஒரு மாதிரி குழவழுப்பு தன்மை இருக்கும் நம்ம செய்ய சொல்ல. இதை எடுத்துருங்க, ரொம்ப அழுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் நார்மலாக சமைக்க சொல்லக்கூட இந்த தோலை எடுத்துகிட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லது. ஏன்னா அதில் மணல்லாம் இருக்கும். அது கீழே முளைக்கிறதாலே என்ன வேணாலும் இருக்கும் இல்லையா, பூச்சி ஏறலாம், எது வேணால் இருக்கும் இல்லைங்களா, கிருமிகள் கொஞ்சம் மேலே இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ளீனாக ஆகிடும், மேலே ஒயிட் ஆகிடும். ஆன பிறகு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. ஒரு பக்கம் கேஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி போட்டு வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 செகண்ட் வரைக்கும் இந்த மஷ்ரூம், நம்ம தோல் உரிச்ச மஷ்ரூம் இருக்குது இல்லைங்களா, அதை போட்டுட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் குக் மாதிரி ஆகும். அதாவது அரை வேக்காடு வெந்துடும் நம்மளுக்கு. அந்த மாதிரி வெந்த பிறகு நம்ம சமைச்சு சாப்பிட சொல்ல நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை வராது, மஷ்ரூமோட வாசனை வராது. அதுக்காக நான் நல்லா தண்ணி கொதிக்க வச்சு ஒரு 10லேருந்து 15 செகண்ட் வந்து அதில் போட்டு வைக்கிறேன். நல்லா கொதிக்க வச்சுட்டு மஷ்ரூம் நல்லா கொதிக்க, உங்களுக்கு கொதிச்சு ஒரு மாதிரி லைட்டாக சுருங்கி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம மஷ்ரூம் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துடலாம். எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த காம்பெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அந்த காம்பை க்ளீனாக வாஷ் பண்ணியாச்சு. வாஷ் பண்ண காம்பை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த காம்பு, குடமிளகா, வெங்காயம், இது மூணுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணி ஓரம் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் வேறு எதுவுமே போடலை. நீங்கள் வேணால் கேரட் போடலாம், பீட்ரூட் போடலாம், நம்மளுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் அதாவது ரொம்ப உள்ளே நல்லா வைக்க முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம். கேரட் பீட்ரூட் கண்டிப்பாக போடலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் காம்பு எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு குடமிளகாவை ரொம்ப பொடியாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். வெங்காயமும் பொடியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இது நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வதக்கி எடுத்துடலாம். கொஞ்சமாக ஒரு 3/4 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். 3/4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் குடமிளகா போட்டு கொஞ்சமாக சால்ட் போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு மஷ்ரூமோட அந்த காம்பு இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. இதுக்கு காரம்னு சொல்லிட்டு ஸ்பெஷலாக எதுவுமே கிடையாது. மிளகுத்தூள் மட்டும் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப வதங்க தேவையில்லைங்க, ஒரு ஆஃப் குக் ஆனால் போதும். இதுவும் நம்மளுக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் செய்வோம் இல்லையா, அதே மாதிரி ஆஃப் குக் ஆனால் போதும் நம்மளுக்கு. இதை நல்லா வதக்கி எடுத்துகிட்டு மிளகுத்தூள் தூவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். நான் உப்பு மிளகு மட்டும்தான் போட்டிருக்கேன். இதுக்கு வேறு எந்த மசாலாவும் போடவே இல்லைங்க. ஸ்டஃப் பண்ணுறதுக்கு வேறு எதுவுமே நான் போடல. மிளகாத்தூளா, கரம் மசாலா, சீரகப்பொடி எதுவுமே நான் போடலை. ஸோ டொமேட்டோ சாஸ் மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு சோயா சாஸ் ஃப்ளேவர் பிடிக்கணும், அதுவும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்போ அது ஊற்றுற மேலே சால்ட் கொஞ்சம் குறைச்சிக்கணும் கண்டிப்பாக. அப்புறம் எதுக்காக நான் கார்ன்ஃப்ளவர் போடுறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் நம்மளுக்கு பைண்ட் ஆகணும் இல்லையா. ஒரு சில பொட்டேட்டோ போடுவாங்க, நான் இதில் பொட்டேட்டோலாம் போடலை. கார்ன்ஃப்ளவர் போட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா அப்படியே ஒன்றா ஒட்டி வந்துடும், உள்ளே வைக்க சொல்ல வெளியே வராமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸும் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் போட்டு நல்லா லிக்யூடாக குழச்சி வைக்க போகிறேன். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ரொம்ப கட்டியாக இல்லாமல் ஒரு லிக்யூட் பதத்துக்கு குழச்சி வச்சுக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு மஷ்ரூமில் ஸ்டஃப் பண்ணிவிட்டு 2 மஷ்ரூமை ஜாயின் பண்ணி இந்த மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு அதாவது பெரட்டி எடுத்து தான் நம்ம பொரிக்க போகிறோம். அப்போ தான் நமக்கு கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் கிடைக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் 2 மஷ்ரூம் எடுத்திருக்கேன். 2 மஷ்ரூம்லையுமே உள்ளே நான் பாதி வைக்க போகிறேன். இந்த மஷ்ரூம்லேயும் கொஞ்சம் அந்த வதக்கி வச்ச காயை எடுத்து வச்சுருக்கேன். அந்த மஷ்ரூம்லேயும் வச்சாச்சு. இப்போ ரெண்டுத்தையும் ஒன்றா மூடி நம்ம பல்லு குத்துற குச்சி இருக்கும் இல்லைங்களா, டூ ஸ்டிக், அதை எடுத்து நல்லா குத்திக்கோங்க. 2 மஷ்ரூம்லேயும் நல்லா ஜாயின் ஆகிற மாதிரி குத்திடுங்க. குத்திட்டு வெளியே வர காயெல்லாம் கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து இப்போ மைதா மாவில் டிப் பண்ணிக்கோங்க. நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. மைதா மாவில் போட்டு எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் போட்டு புரட்டி எடுத்துக்கோங்க. உங்கள் கையில் பிரெட் க்ரம்ஸ் இல்லை அப்படின்னாக்கா ரஸ்கோ இல்லை பொறையோ ப்ரெட்டோ வீட்டில் இருந்ததுனாலோ இல்லை பக்கத்தில் இருந்து வாங்கி அதை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதை நல்லா டிப் பண்ணி எடுத்த பிறகு உங்களுக்கு சூப்பராக நல்லா பால் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா மஷ்ரூமே அந்த மாதிரி ஸ்டஃப்டு பண்ணிவிட்டு மைதாவில் போட்டு எடுத்துகிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு புரட்டி எடுத்துக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு ஆயில் வந்து ஒரு கடாயில், ஒரு திக்கான கடாயில் ஆயில் ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லா ஆயில் ஹீட் ஆன பிறகு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்குங்க, செம்ம கிறிஸ்பியாக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். நான் உங்களுக்காக ஒரு 5-6 மஷ்ரூம் மட்டும் ரெடி பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆயிலும் எனக்கு நல்லா காஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு மஷ்ரூமாக அழகாக எடுத்து விடுங்க. வெளியே வரவே வராது. நம்ம குச்சி சொருவி இருக்கோம் இல்லைங்களா, வரவே வராது. நல்லா அது வந்து நம்மளுக்கு செவந்து வரணும், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது நம்மளுக்கு கடையில் வாங்கின பிரெட் க்ரம்ஸ்ன்றதுனால ரொம்ப கோல்டாலாம் ஆகாது. வீட்டுதுன்னா டக்குன்னு கோல்ட் ஆகிடும். இது வந்து ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள்.
செம்ம கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருந்ததுங்க. இது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா, விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக பிடிக்கும். மஷ்ரூம் பிடிக்காமலாம் இருக்காது. எனக்கு ரொம்ப நல்லா அருமையாகவும் செம்ம கிறிஸ்பியாகவும் வந்தது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணிவிட்டு, ஷேர் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட சேனல் லிங்கை ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். என்னோட வீடியோஸ் நான் போட்ட உடனே உங்களுக்கு அப்டேட் ஆகும். அதுக்கு தான். இது வரைக்கும் எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சூப்பரான ஸ்நாக்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி உங்களுக்கு வந்து சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.